வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து உருளைக்கிழங்கு நட போகிறோம். அன்றைக்கு வந்து வெங்காயம் நட்டது அதே மாதிரி பார்த்துட்டு, இன்றைக்கு கொஞ்சம் இடம் வந்து கொத்தி சாரி போட்டு கொஞ்சம் எரு போட்டுட்டு அதில் வந்து இன்றைக்கு வந்து உருளைக்கிழங்கு கொண்டிருக்கோம். பாருங்க, ஒரு 3 கிலோ உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு தான் நட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு வந்து கொத்தி போட்டு வெங்காயம் நட்டது தானே. நேற்று மழை பெய்ததுனால வந்து நல்ல ஈரமாக இருக்குது. அதோட வந்து பாருங்கள், இன்றைக்கு வந்து மற்ற பக்கம் கொஞ்சம் கொத்தி போட்டு உருளைக்கிழங்கு நட போகிறேன். இந்த பின்னு கொஞ்சம் இடம் இருக்குது. அப்புறம் வந்து பூசணிக்காய் நல்லா வந்துருக்கிறேன். எங்களோட வாழை வந்து நல்லா வந்துருக்குது. அதை நீ அந்த வைக்கலையெல்லாம் எடுத்து விடணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், வளமை போல் வந்து இது வந்து உள்ளி அது நல்லா வந்துருக்கு. கொஞ்சம் வளர்ந்தால் தான், இந்த வெயில் வரத்தான் என்ன வந்து அது கடந்து வளர்ந்து வரும். இப்போ இந்த இடம் தான் இப்போ கொத்த போகிறோம். கொத்தி போட்டு அதை ஏற்கனவே எரு போட்டிருக்கிறதுனால வந்து கொத்தி போட்டு சாரி போட்டு இதுக்கெலாம் உருளைக்கிழங்கு நட போகிறேன். கொஞ்சம் இந்த இடத்த கொத்தி போட்டு அப்புறம் சாரி போட்டு இதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு நடணும். கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால வந்து கொத்தினதான அது கட்டியாக இருக்குது. இந்த குப்பை வராண்டியால் வந்து இப்படி சமப்படுத்தி போட்டு அப்புறம் சாரணும். இப்போ சமப்படுத்திட்டேன். இப்போ வந்து இதை வந்து சாரி போட்டு அப்புறம் வந்து அப்படியே மண் அணைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தி சாரி போட்டு இப்போ வந்து பாத்தி காட்டி கொண்டிருக்கிறேன். பாத்தி காட்டி போட்டு நீ உருளைக்கிழங்கு நடுவாம போட்டு மண் சரியான ஈரம், மழை பெய்திருக்கிறதான ஈரமாகவே இருக்குது. இப்போ பாத்தி கட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். கல் வெள்ளம் கிடக்கு. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பாத்தி கட்டைகள் கொஞ்சம் உயரமாக மேடா கட்டைகளை வந்து உருளைக்கிழங்கு நல்லா இறங்கி நல்லா விளையும். மற்றது வந்து கொஞ்சம் அகலமாக போட்டால் நடுவில் நடக்க இந்த நடைகளை வந்து கிழங்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும். நான் இதெல்லாம் செய்து போட்டு இதில் வந்து சைடில் வந்து வைக்கல் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி 4 பாத்தியாக பிரிக்கணும். பிரித்து போட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு நடணும்.
4 பாத்தி கட்டியிருக்கேன். இப்போ கட்டி போட்டு இதில் தான் உருளைக்கிழங்கு நட போகிறோம். நடுவில் நீளத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு ஒரு சாணுக்கு ஒரு உருளைக்கிழங்கு விதை நட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த உருளைக்கிழங்குன்ற பேர் வந்து சர்லோத். நான் ஒரு 3 கிலோ எடுத்துருக்கிறேன். இது 4 பாத்தி போட்டிருக்கேன். இதுக்கு இடம் காணும் முதலியில் இதுக்கு நான் ஒரு சாணுக்கு ஒரு உருளைக்கிழங்கு தான் நட போகிறேன். மிச்சம் பார்ப்போம் என்ன வேணும் சொல்லி நடுவோம். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு தடியால் வந்து நீளமாக இழுத்து போட்டு அதுக்குள்ளே தான் இந்த உருளைக்கிழங்கு நட போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நட வேண்டியதான். என்னென்னு சொன்னால் ஒரு சாண அளவில் உருளைக்கிழங்கு நட போகிறோம். மற்றது ஈரத்தன்மை இருக்கிறதுனால வந்து தண்ணி தேவையில்லை. இங்கே அடிக்கடி மழை இருக்கிறதுனால இப்போதைக்கு தண்ணி தேவையில்லை. அந்த ஈரமே போதும். நல்லா வெயில் வரைக்கும் பிறகு தண்ணி விடலாம் பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எல்லாம் நட்டுட்டேன். 4 வரிசை கொஞ்சம் கிடந்தது அதை கொண்டு போய் பின்னுக்கு நட்டுட்டேன். இப்போ இந்த சைடில் உள்ள மண்ணை சேர்த்து இதை மூட போகிறோம். இப்போ நடுவில் நட்டாச்சு. நட்டு போட்டு அந்த சைடில் உள்ள மண் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மூடி விடுவோம். மூடி போட்டு அப்புறம் வந்து வைக்கல் அந்த இடையில் வந்து இந்த வாய்க்கால் இடையில் வந்து வைக்கல் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க 4 பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு நட்டாச்சு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் செய்கிறேன். மற்றது வந்து இப்போ தெரியும் தானே இந்த காய்கறி விற்கிற விலைக்கு நாங்களாம் செய்து எடுக்கையில் வந்து அது ஒரு சந்தோஷம். இன்றைக்கு வந்து உருளைக்கிழங்கு அதோட வந்து இதில் வந்து நான் இப்போ வைக்கல் போட போகிறேன். இடையில் புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்கு அதையும் போட்டுட்டு போக போகிறேன். மிச்சத்தை பாருங்க என்ன வேணும்னு சொல்லி இப்போ வைக்கல் போடும்போது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வெங்காயம் நட்ட இடம் தானே, அதுக்கும் அந்த இடையில் வைக்கல போட்டு விட போகிறோம். ரெண்டாவது சைட்டில் உள்ள அந்த புல்லுகள் முளைக்காமல் இருக்கும். நாங்கள் வைக்கிற பயிரை விட அந்த புல்லுகள் தான் அதிகமாக வளரும். இது பாருங்க இந்த வாழையை மூடி கட்டி விட்டது பாதுகாப்புக்காக. இப்போ அந்த வைக்கல் எடுத்து போட்டு வெயிலுக்கு வாழையும் எங்களுக்கு இலை தரும். குலை தராது, இலை தரும்.
வைக்கல் இங்கே முடிஞ்சு போச்சு. நான் போய் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நான் இப்போ அதெல்லாம் வந்துட்டுருக்குறேன். கொண்டு வந்துட்டு மீதியும் வைக்கல் போட்டு வடிவா செய்து விட்டால் அந்த புல் முளைக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வைக்கல் வந்து இந்த மாதிரி சைட்டில் போட்டு விட்டா இந்த சைட்டில் வர்ற கிழங்கெல்லாம் அந்த பச்சையாகாமல் பார்க்கும் இருக்கும். மற்ற அதே நேரத்தில் வந்து இந்த சைட்டில் புல் முளைக்காமல் முக்கியமாக இந்த இப்படி அணைச்சி விட்டா இந்த சைடில் வர கிழங்கெல்லாம் வந்து இந்த பச்சை இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நட்டாச்சு. நட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்கு இடையில் வந்து பாருங்கள் அந்த வைக்கலை போட்டுக்கிறேன் புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்கு. எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். வேறு என்ன இன்றைக்கு இன்றையோட வேலை முடிஞ்சுது. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செய்வோம். இப்போ இது வந்து இந்த ஓரளவு குளிர் கேட்கலாம். இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு நட்டுவாங்க. அது மாதிரி நான் நட்டுருக்கிறேன். கொஞ்சம் வெயில் வரதான் மற்ற பயிரெல்லாம் நடவணும். வேறு என்ன சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.